ஏஆர் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே பவித்ரா. அத்தியாயம் 35. மறுநாள் காலையில் சரண்யா தன் ஆபீஸுக்கு சீக்கிரமாக சென்றாள். அப்போது ஸ்டாஃப்ஸ் யாரும் அதிகமாக ஆபீஸுக்கு வரவில்லை. உடனே சக்தி கேபினுக்குள் சென்று அங்கு ஒரு கிஃப்டை வைத்துவிட்டு வந்து தன்னிடத்தில் அமர்ந்து கொண்டாள். சிறிது நேரத்தில் அனைவரும் ஆபீஸுக்கு வர தொடங்கினார்கள். சரண்யா தன் வேலையை பார்க்க தொடங்கினாள். ஆபீஸுக்குள் நுழைந்தான் சக்தி. அவனுக்கு அனைவரும் குட் மார்னிங் சொன்னார்கள். அவனும் நடந்து கொண்டே அனைவருக்கும் பதில் கூறிக்கொண்டே தன் கேபினை நோக்கி நடந்தான். சரண்யா இருக்கை வரவும் சரண்யா சக்தியிடம் புன்னகைத்துக் கொண்டே குட் மார்னிங் சார் என்று கூறவும், நல்ல வேலைக்கு இன்னைக்கு ஹிட்லர் நல்ல மூட்ல இருக்கு என்று நினைத்து கொண்டு பதில் சொல்லிவிட்டு தன் கேபினுக்கு சென்றான் சக்தி. அவன் கேபினுக்குள் செல்வதை தன் இடத்தில் இருந்து எட்டி பார்த்தாள் சரண்யா. சக்தி தன் கேபின் கதவுக்கு அருகில் சென்ற போது அந்த கதவு கண்ணாடியில் சரண்யா தன்னை எட்டி பார்த்து கொண்டிருப்பதை பார்த்து சட்டென்று திரும்பி பார்த்தான் சக்தி. சரண்யா சக்தியை பார்த்து உதட்டை இழுத்து புன்னகைத்து விட்டு சட்டென்று தன் இருக்கையில் அமர்ந்து கொண்டாள். இந்த ஹிட்லருக்கு இன்னைக்கு என்னாச்சு என்று நினைத்து கொண்டே தன் கேபினுக்கு சென்றவன் அங்கு மேஜையில் ஒரு கிஃப்ட் இருப்பதை பார்த்தான். அதை கையில் எடுக்காமலே அதில் எழுதியிருப்பதை வாசித்தான். ஐ எம் சாரி சார் என்று எழுதியிருந்தது. அதை யார் வைத்திருப்பார்கள் என்று புரிந்து கொண்டவன் இதழ்களில் மெல்லிய புன்னகை அன்னிச்சையாய் மலர்ந்தது. உடனே போனை எடுத்து சரண்யாவை தன் கேபினுக்கு அழைத்தான். சரண்யா சக்தியின் கேபின் கதவை லேசாக தட்டவும், உள்ள வாங்க என்று கூறினான். சரண்யா உள்ளே சென்றதும் சரண்யாவை பார்த்து கிஃப்டை காட்டி, இது யார் இங்க வச்சாங்க என்று கேட்டான் சக்தி. நான் தான் சார் இதை இங்க வச்சேன் என்று சரண்யா கூறவும், எதுக்கு என்று கேட்டான். இல்ல, நேத்து நான் உங்ககிட்ட அப்படி நடந்திருக்க கூடாது. கோவத்துல உங்க மேல பெயிண்ட் ஊத்துனது தப்புதான். இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் என்று முகத்தை சற்று அப்பாவியாக வைத்துக் கொண்டு கூறினாள். சக்திக்கு சரண்யா அப்படி முகத்தை வைத்துக் கொண்டு கூறுவதை பார்க்கவும் மனதிற்குள் செல்லமான உணர்வு தோன்றியது. இதுக்கு போய் இவ்வளவு ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இந்த மாதிரி கிஃப்ட்ஸ்லாம் வேண்டாம். இட்ஸ் ஓகே, நான் அதை பெருசா எடுத்துக்கல என்றான் சக்தி. இல்ல சார், நீங்க பெருசா நினைக்கலனாலும் நேத்து நான் உங்க ஷர்ட்டை வீணாக்குனதை நினைச்சு எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. ராத்திரிலாம் இதை நினைச்சு சுத்தமா தூங்கல. கண்ணை மூடினா நான் உங்க மேல பெயிண்ட் ஊத்துனதுதான் ஞாபகத்துக்கு வருது. கனவுல கூட அதுதான் வருது. இப்போ நீங்க இதை வாங்கிக்கலன்னா என்னால எந்த வேலையும் செய்ய முடியாது. நாள் முழுக்க உங்க ஞாபகமாவே இருக்கும் என்று புலம்பலாக தன் மனதில் உள்ளதை கூறினாள் சரண்யா. அவள் நாள் பூராவும் உங்க ஞாபகமாவே இருக்கும் என்று கூறவும் சக்திக்கோ உள்ளுக்குள் சில் என்று உணர்வு. தன்னை மறந்து சரண்யாவையே சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தான். சரண்யா சக்தியிடமிருந்து எந்த பதிலும் வராமல் இருக்கவும் சட்டென்று தன் தலையை நிமிர்த்தி சக்தியை பார்த்தாள். உடனே அவன் தன்னை சுதாரித்து கொண்டு லேப்டாப்பை வேகமாக திறந்து லேப்டாப்பை பார்த்து கொண்டே, எனக்கு யார்கிட்டயும் கிஃப்ட் வாங்கி பழக்கம் இல்ல, சோ என்று அந்த கிஃப்டை சரண்யாவிடம் காட்டி எடுத்துக்கொள்ளும்படி சைகை செய்தான். அவன் அப்படி கூறவும் சரண்யா, எனக்கு யாருக்கும் கொடுத்த பொருளை திருப்பி வாங்கி பழக்கம் இல்ல. உங்களுக்கு வேணாம்னு நினைச்சீங்கன்னா அதை குப்பையில கூட போடுங்க என்று கூறிவிட்டு அவன் கேபினில் இருந்து வெளியே வந்தாள். இங்கு மறுபுறம் கார்த்திக் காலையில் ரெடியாகி கொண்டிருந்த நேரம் சரியாக கிஷோரும் ஆனந்தும் அவன் வீட்டிற்கு வந்தனர். அவர்கள் இருவரையும் பார்த்த கார்த்திக், என்னடா இன்னும் 2 பேரும் வேலைக்கு போகலையா என்று கேட்டான். இல்லடா, நான் நேத்தே உன்கிட்ட சொல்லிருக்கணும். இன்னைக்கு எங்க மாமாவோட வெட்டிங் ஆனிவர்சரி, சின்ன பார்ட்டி மாமா வீட்டுல இருக்கு என்று கூறிவிட்டு, சரி இன்னைக்கு நீ கோர்ட்டுக்கு போறியா? காலையிலேயே ரெடி ஆகிட்டு இருக்க என்று கேட்டான் கிஷோர். இல்லடா, காவ்யாவை பார்க்க போறேன் என்று கண்ணாடியை பார்த்து தலை சீவிக்கொண்டே கூறினான் கார்த்திக். கிஷோர், மாமா வெட்டிங் ஆனிவர்சரி முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் காவ்யாவை பாருடா. மாமா நம்ம 3 பேரையுமே கூப்பிட்டுருக்காரு என்றான் கார்த்திக்கிடம் ஆனந்த். அப்படியா என்று யோசித்தான் கார்த்திக். என்னடா, காவ்யாவை பார்க்கணும்னு ஓவரா மேக்கப் போட்டோமே, இப்போ பாட்டிக்கு போனா மேக்கப் எல்லாம் கலைஞ்சிருமேன்னு நினைக்கிறியா என்று கார்த்திகை பார்த்து கிண்டலாக கேட்டான் ஆனந்த். டேய், இந்த லொல்லு தானே வேணாங்கிறது என்றான் கார்த்திக். அப்படின்னா வேற என்னதாண்டா யோசிக்கிற என்று கேட்டான் ஆனந்த். நான் ஒன்னும் யோசிக்கல, வாங்க போகலாம் என்று அவர்களுடன் கிளம்பினான் கார்த்திக். பார்ட்டிக்கு சென்று விட்டு பின்பு சாவகாசமாக ஷாப்பிங் சென்று விட்டு 3 தோழர்களும் ரோட்டில் நடந்து வந்து கொண்டிருந்தனர். அப்போது தன் தோழி வீட்டிற்கு சென்று விட்டு வந்து கொண்டிருந்த காவ்யா தான் வரும் ரோட்டில் எதிர்ப்புறத்தில் கார்த்திக் போவதை பார்த்தாள். அவனை பார்க்கவும் காவ்யா, ஹலோ, ஒரு நிமிஷம் என்று கத்தினாள். ஆனால் அது அவன் காதில் விழவில்லை.
உடனே ரோட்டை கிராஸ் பண்ணி அவனை ஃபாலோ செய்து கொண்டே ஓடினாள். மூவரும் சப்வேயில் இறங்கி வேகமாக நடந்தனர். அவர்களை பின்தொடர்ந்து கொண்டே வந்தாள் காவ்யா. அதை சற்றும் கவனிக்காமல் நடந்து கொண்டிருந்தனர் அந்த 3 தோழர்களும். அவர்கள் மறுபுறம் சப்வேயில் ஏறி நடந்து கொண்டு வரும்போது கிஷோர் யதார்த்தமாக பின்புறம் திரும்பி பார்த்தான். காவ்யா இவர்களை நோக்கி ஓடி வந்து கொண்டிருந்தாள். அதை பார்த்ததும் கிஷோர் கார்த்திக்கிடம், டே, நம்ம பின்னாடி நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டே காவ்யா வராங்கடா என்றான். டே, எப்பவும் இந்த மாதிரி ஆனந்த் தான் விளையாடுவான், இப்ப நீ விளையாடுறியா என்றான் கார்த்திக். உடனே கிஷோர் நின்று கார்த்திக்கின் தலையை திருப்பி காட்டினான். காவ்யா அவர்களை நோக்கி ஓடி வந்து கொண்டிருந்தாள். அதை பார்க்கவும் கார்த்திக் அப்படியே நின்று விட்டான். காவ்யா மூச்சு வாங்க கார்த்திக் எதிரில் வந்து நின்றவள் மூச்சு வாங்கிக் கொண்டே கார்த்திக்கிடம், உங்களை எவ்வளவு தூரம் துரத்திக்கிட்டே வருது, எப்படியா ஓட வைப்பீங்க என்றாள் காவ்யா. அதற்கு ஆனந்த் கிஷோரிடம், இவன் இந்த புள்ளைய துரத்துனதுக்கு இமயமலை ஏறி இருந்தா இந்நேரம் கின்னஸ் புத்தகத்திலே வந்திருப்பான் என்றான். நீங்க என்னைய ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தீங்களா, உண்மையாவா என்று ஆச்சரியம் கலந்த சந்தோஷத்தில் கேட்டான் கார்த்திக். ஆமாங்க, நான் அங்க இருந்து உங்களை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரேன், நீங்க இவ்வளவு ஸ்பீடாவா போவீங்க என்றாள் காவ்யா. ஐயோ, நான் கவனிச்சிருந்தேன்னா நின்னு இருப்பேன், நானே உங்களை பார்க்க வரணும்னு தான் நினைச்சேன் என்றான் கார்த்திக். என்னைய பார்க்கவா, எதுக்கு என்று கேட்டாள் காவ்யா. இல்ல, நேத்து நைட் உங்க போனுக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, உங்களுக்கு இன்னும் 3 நாள் காலேஜ் லீவா என்றான் கார்த்திக். தெரியும், இப்பதான் என்னோட ஃப்ரெண்ட் சொன்னான் என்று காவ்யா கூறவும், ஐயோ, இப்படி ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதா போச்சு என்றான் கார்த்திக். இல்ல, அது பரவாயில்ல, எனக்கு என்னோட போன் கொடுங்க, அதை வாங்கறதுக்கு தான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் என்றாள் காவ்யா. ஒரு நிமிஷம் என்று கூறிவிட்டு தான் ஃபேன் ஷோபில் இருந்து போனை எடுத்து காவ்யாவிடம் கொடுத்தான் கார்த்திக். அதை வாங்கி கொண்ட காவ்யா அவனிடம் பணத்தை கொடுத்தாள். ஐயோ, என்னங்க நீங்க பணம்லாம் தரீங்க என்று கேட்டான் கார்த்திக். பணத்தை கொடுத்துட்டு போன் வாங்கிக்கிறேன்னு தானே சொல்லி உங்ககிட்ட போனை கொடுத்துட்டு போனேன், இப்ப இப்படி கேட்டா என்ன அர்த்தம்? காதல்னு தான் அர்த்தம், இது கூட தெரியாத மக்கு பிள்ளைய போய் அவன் லவ் பண்றானே என்று ஆனந்த் கிஷோரிடம் முணுமுணுத்தான். சரி என்று காவ்யா கொடுத்த பணத்தை வாங்கி கொண்ட கார்த்திக் காவ்யாவிடம், இது ஆனந்த் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட், இது கிஷோர் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட் என்று இருவரையும் காவ்யாவிற்கு அறிமுகப்படுத்தினான். பின்பு கிஷோரிடமும் ஆனந்திடமும், இவங்க காவ்யா என்றான். இவங்க உனக்கு என்ன வேணும் என்று கேட்டான் ஆனந்த் தெரியாதது போல. டேய் என்றான் கார்த்திக். இல்லடா, நான் ஸ்கூல் ஃப்ரெண்டு, இவன் காலேஜ் ஃப்ரெண்டுன்னு எங்களை பத்தி அவங்க கிட்ட டீட்டெயிலா சொன்னியடா, அதான் அவங்க உனக்கு என்ன வேணும்னு கேட்ட என்றான் ஆனந்த் அசடு வழிய சிரித்து கொண்டே. இவங்க என்னோட ஃப்ரெண்ட், அப்படித்தானே காவ்யா என்று காவ்யாவை பார்த்து கேட்டான் கார்த்திக். காவ்யா கார்த்திக் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல், சரி எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து வேகமாக நடந்தாள் காவ்யா. காவ்யாவையே பார்த்து கொண்டு நின்று கொண்டிருந்தான் கார்த்திக். காவ்யா சற்று தூரம் செல்லவும் அவள் எதிரே வந்து ஒரு பைக் வந்து நின்றது. யார் என்பது போல் மூவரும் பார்த்தனர். பைக்கில் இருந்தவன் ஹெல்மெட்டை கழட்டினான். அவனை பார்க்கவும் கார்த்திக்கிற்கு தெரிந்துவிட்டது. அருகில் இருக்கும் கிஷோரிடமும் ஆனந்திடமும், இவன் தாண்டா அர்ஜுன் என்றான். அர்ஜுன் சிறிது நேரம் காவ்யாவிடம் பேசிவிட்டு பைக்கை திருப்பினான். பைக்கில் ஏறி காவ்யா அமர்ந்து கொண்டாள். அதை பார்த்த கார்த்திக் கோவத்தில் தன் கையில் இருந்த காசை கசக்கினான். ஆனந்த் தன் உச்சந்தலையில் அடித்துவிட்டு கிஷோரிடம், என்னடா இவன் இப்படி கொளுத்தி போட்டுட்டு போறான், இன்னைக்கு கார்த்திக் என்ன பேயாட போறானோ தெரியலையே என்றான் அதிர்ந்த குரலில். இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே ER ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.